ஹலோ தமிழா, இன்னைக்கு நம்ம இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட சாப்டர் 19 பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கம்பெனி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கும். ரெண்டாவதா டிவிடெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது நம்ம ஒரு ஷேர் ஹோல்டரா மேனேஜ்மெண்ட்டை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் மீட்டிங்ஸ் எந்தெந்த பாசிபிள் சான்சஸ்லையும் நம்ம மேனேஜ்மெண்ட்டை கொஸ்டின் பண்ண முடியுமோ இல்லை ஓட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆத்தரிங்க சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு ஷேர் வாங்கும்போது அது பிஸ்னஸோட ஓனர் ஆகும். இப்போ நம்ம எப்படி ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பர்டிகுலர் இயரில் அந்த பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணல, அதோட பியர்ஸ் எல்லாமே அது கூட இருக்கிற சேம் இண்டஸ்ட்ரி மற்ற கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனி மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லாங் டேர்மில் ஒழுங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கூட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டை கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்குல்ல, அதே மாதிரியே தான் நம்ம கம்பெனி வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களோட பாலிசிஸ் என்ன, அவங்க டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஏதாவது தப்பாக முடிவு எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸில் நம்மளோட கருத்தை தெரிவிக்க முடியுமோ அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அதை சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். யார் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கா, யார் அந்த ப்ரொமோட்டர், யார் வந்து கீ டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவங்களோட பாஸ்ட் டெசிஷன்ஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அதை சொல்லியிருப்பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மேனேஜ்மெண்ட்டு. செகண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ் பற்றி நிறையா பேசியிருப்பாரு. நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கும்போது அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஓனர் ஆகும். அப்போ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து டிவிடெண்ட்டே பார்க்கணும். 1970s 80sலாம் எந்த கம்பெனி அதிக டிவிடெண்ட் பே பண்ணுதோ அதோட ஷேர் ப்ரைஸ் தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 1990 2000லாம் புதுசாக ஒரு தியரி ஃபார்ம் ஆச்சு, ப்ராஃபிட்டபிள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தியரி. அதாவது வருஷம் அது டிவிடெண்டை நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்காம அந்த கம்பெனியே நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்கிறதுனால ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸும் நல்லா இருக்கும். இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸும் புரிய ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த மார்க்கெட் ப்ரைஸும் டிவிடெண்ட்டும் கொடுக்குற அந்த ரிலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஆரம்பிச்சது. இப்போ இந்த காலத்தில் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கனாலே எந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ், எந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் க்ரோத், எந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ்லாம் அதிகமாகுதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டிவிடெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக கேபிட்டல் கெயின் கொடுக்கறது கிடையாது இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டர் அந்த கம்பெனியை பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி ஒரு க்ரோ ஆகிற கம்பெனியா இல்லை க்ரோ ஆகி முடிச்ச கம்பெனியா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. அவங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க ஒரு பேஸாக யூஸ் பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை அவங்க ஏதாவது அசெட்ஸ் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க வந்து கடன் கூட கொடுக்கலாம். ஏன்னா அது மூலியமாக நம்மளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்ம டிவிடெண்ட் பாலிசின்னு பேசும்போது ரொம்ப 3 டைப்பாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஸ்டேபிள் அப்படிங்கிறது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகதோ இல்லை கம்மியாகதோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் 100 ரூபீஸ்னா 100 ரூபீஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. செகண்ட் டைப் வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறது பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 10% ஆஃப் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரே ப்ரைஸில் தான் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து ஏர்னிங்ஸ் பொறுத்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ரெசிடியூவல் டிவிடெண்ட் பாலிசி அப்படிங்கிறது வர ப்ராஃபிட்டை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தேவை எல்லாமே பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குதோ அதை வந்து டிவிடெண்டாக கொடுக்கறது. இந்த 3 ஆப்ஷனும் கம்பெனி வந்து அவங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கொடுப்பாங்க. கடைசியாக இந்த சாப்டர் முடிக்கும்போது ஆத்தர் டிவிடெண்ட்ஸ்னு என்ன, ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்னு என்னன்னு சொல்லியிருப்பாரு. நமக்கு ஈஸியாகவே தெரியும். அது டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்லேருந்து கொடுக்கறது, ஸ்பிளிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷேரை 2 ஷேராக மாற்றிருப்பாங்க, பையபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்.